அங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, ரொம்பவே வந்து லங்ஸ் அ பாதிப்பாயிருச்சு. ஸோ மேபி ஒரு 2 டேஸ் நம்ம பார்க்கலாம். வென்டிலேட்டருக்குள்ள போயிட்டாருன்னா, என்னால அ காப்பாத்த முடியாதும்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் எனக்கு சொன்னது என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. பட் உங்கனால முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. முடியாத பட்சத்துல நீங்க நீங்களே வந்து எழுதி குடுத்து, எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்ட வந்து நிறுத்திருங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு மீட்டிங்கே போட்டு பேசுனாங்க. பட் என்ன ஆனாலும் பரவால்ல, அவர எப்படியாச்சும் ஒரு காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு, அந்த டைம்ல கூட நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய விதத்துல ஹெல்ப் பண்ணி கொலாபரேஷன்ஸ் குடுத்தாங்க. நெறைய ஆட்ஸ் வந்து நடிக்க வச்சாங்க. காலையில அவர போய் பார்ப்பேன். அவரோட விஷஸோட தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளிய போயி, 2, 3 ஆட்ஸ் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நடிப்பேன். நடிச்சு அதுல வர காசு, தென் கிரவுட் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் வந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 1,50,00,000 பக்கம் செலவாச்சு.